ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு காரசாரமான நண்டு மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் நான்வெஜ் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சு தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நண்டு வேகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிலாம் மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு. இது கூட இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வீட்டிலே குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் மட்டும் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நண்டும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அடித்தது. கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மசாலாஸ்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை. இதை ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ், அப்புறம் கீ ரைஸ், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷோபாஸ் கிச்சன் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.